ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரிலீஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் செட்டிநாடு சிக்கன் உப்பு கறி. இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு 3, ஏலக்காய் 3. இதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 25, பூண்டு ஒரு 10 பல், அதையும் எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கி நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப கருக விட்டுறாமல். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்காக காஞ்ச மிளகா சேர்க்குறோம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டவோ குறைச்சிக்கோ செய்யலாம். இங்கே நான் 10 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வதக்கணும். வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சிக்கன் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுக்க வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கங்க. கிண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்து மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. பத்து நிமிஷம் கழித்து மூடி எடுத்து லைட்டாக கிண்டி விடுங்க. அடி பிடிக்கும் சம்டைம்ஸ், அதுக்காக. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். கறி வேகும்போது கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேணாம். அந்த வர தண்ணியிலேயே கறி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துப்போம். பெப்பர் சேர்க்குறது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
செட்டிநாடு சிக்கன் உப்பு கறி ரெடி.